திருச்சிற்றம்பலம். வகுப்பு தொடங்குறோம். அதனால எல்லாரையும் மீட்ல போட்டிருக்கிறேன் நானு. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற கதை கதையாம் காரணமாம் என்கிற இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து 25 மகேஸ்வர வடிவங்கள், மகேஸ்வர மூர்த்தங்கள் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய ஒரு அடிப்படையான ஒரு மூர்த்தங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது அவருக்கு 64 வடிவங்கள் சொல்லப்படுகின்றன. அதுல இந்த 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள் அல்லது மகேஸ்வர மூர்த்தங்கள் என்று சொல்லக்கூடியது. அவைகள் 25ம் சதாசிவ மூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமானுடைய ஒவ்வொரு முகத்திலிருந்தும் தோன்றிய 5 மூர்த்தங்கள் என்று சொல்லப்பட்டு, அதுக்கு ஈசான முகத்திலிருந்து தோன்றிய சோமாஸ்கந்தர், நடராஜர், ரிஷபாரூடர், கல்யாண சுந்தரர், சந்திரசேகரர் அந்த மூர்த்தங்களை பற்றியும், தத்புருஷ முகத்திலிருந்து தோன்றிய பிட்சாடனர், காமதகனர், காலசம்ஹாரர், சலந்தராவதர், திரிபுராந்தகர் அந்த மூர்த்தங்களையும், அகோர முகம் என்று சொல்லக்கூடிய தெற்கு நோக்கிய முகத்திலிருந்து தோன்றிய கஜசம்ஹாரர், வீரபத்திரர், தட்சிணாமூர்த்தி, கிராதமூர்த்தி, நீலகண்டர் என்ற மூர்த்தங்களை பற்றியும், வாமதேவம் என்று சொல்லக்கூடிய வடக்கு நோக்கிய முகத்தில் இருந்து தோன்றிய கங்காளர், சக்கரதானர், கஜமுக அனுக்கிரகர், சண்டேச அனுக்கிரகர், ஏகபாதர் ஆகிய மூர்த்தங்களை பற்றியும் பார்த்தோம். இன்று இறுதியாக இருக்கக்கூடிய சத்யோஜாத முகம் என்று சொல்லக்கூடிய மேற்கு நோக்கிய முகத்திலிருந்து தோன்றிய லிங்கோத்பவர், சுகாசனர், உமாமகேஸ்வரர், சங்கரநாராயணர், அர்த்தநாரீஸ்வரர் என்கிற இந்த மூர்த்தங்களை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் அடியேன் சிற்றறிவுக்கு எட்டியவாறு பெருமான் அருள் எப்படி உணர்த்துகிறதோ அந்த அளவுக்கு இதை சொல்ல தயாராக இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கும் விதமாக முதலிலே ஒரு விநாயகர் துதி. திருச்சிற்றம்பலம். பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது படி கொடுத்தனதடி வழிபடும் அவரிட அடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழிவலமுறை இறையே. ஒரு முருகன் துதி. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் எமை நாடி வந்த கோளன் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக ஒரு நால்வர் துதி. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் ஒற்றால் எம் உயிர் துணையே. அடுத்ததாக ஒரு தேவாரம்.
திருச்சிற்றம்பலம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிளவேனிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. திருச்சிற்றம்பலம். இருபத்தைந்து மகேஸ்வர வடிவங்களில் இன்றைக்கு சத்யோஜாத முகத்திலிருந்து தோன்றிய லிங்கோத்பவர், சுகாசனர், உமாமகேஸ்வரர், சங்கரநாராயணர், அர்த்தநாரீஸ்வரர் ஆகிய இந்த வடிவங்களை பற்றி சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியுள்ளது. இதில் அடியேன் சிற்றறிவுக்கு எட்டிய விஷயங்கள் மற்றும் சில தரவுகளில் இருந்து எடுத்த விஷயங்களின் அடிப்படையில் எனக்கு சரி என்று படுகின்ற விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதில் ஏதாவது வித்தியாசமாக தோன்றினால் இது முடிஞ்ச உடனே நீங்க கேள்வியாக கேட்கலாம், அல்லது வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அதில் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பேன், வாட்ஸ்அப் நம்பர். அதுக்கு உங்களுடைய கருத்துக்களை, கேள்விகள், சந்தேகங்களை அனுப்பிச்சு வைக்கலாம். முதலில் லிங்கோத்பவர் என்கிற அந்த மூர்த்தத்தை பற்றி பார்க்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள் தான், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இதுகளை வச்சு பார்க்கணும். படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மனுக்கு தலைக்கணம் வந்தது. நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி சொன்னான். உன்னை விட நான் தான்டா பெரிய ஆளு, நான் உனக்கு அப்பன்டா அப்படின்னு சொல்லி திருமால் சொல்றாரு. சொன்ன உடனே நீ அப்பனா இருந்தாலும் எனக்கு கீழே தான், நான் செஞ்சாதான் உனக்கு வேலை, நான் படைக்கிற தொழிலை செஞ்சாதான் நீ காக்கிற தொழிலை செய்ய முடியும். அதனால பேசிக்கலி நான் தான் மெயினான ஆளு அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்றாரு. இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது, நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய ஆளு, 2 பேரும் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சிவபெருமான் வருகிறார். என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்றாரு. நான் பெரிய ஆளு அப்படின்னு அவன் சொல்றான், இல்ல நான் தான் பெரிய ஆளுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு திருமால் சொல்றாரு. 2 பேருமே இவர் தான் பெரிய ஆளுன்னு தெரியாமலே பேசிட்டு இருக்காங்க. சிவபெருமான் தான் பெரிய ஆளுன்னு தெரியாம. அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு நான் ஒரு தீர்வு சொல்றேன். நான் என்னுடைய அடியையும் முடியையும் யாரு கண்டடைகிறார்களோ அவர்கள் பெரிய ஆளுன்னு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தீப்பிழம்பாக நிற்கிறார். இந்த லிங்கோத்பவர் உருவம் ரொம்ப அற்புதமா இருக்கு. சரௌண்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த தீயினுடைய அந்த பிழம்பு ஒரு ஜோதியாக நிற்கிறார். இது அண்ணாமலையார் வடிவம் என்று சொல்லப்படுகிறது. அது அந்த அந்த அண்ணாமலை அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசியிருக்கிறோம், ஓங்கி அழலாய் நிமிர்ந்தான்னு சொல்லிட்டு. அது நான் அனுபவிச்சதும் ரொம்ப அருமையான அனுபவம், அதையும் நான் பகிர்ந்திருந்தேன் அதுல. இருந்தாலும் நான் அதை எனக்கு இது பண்ணுதான்னு பாக்குறேன், இருக்குதான்னுட்டு. அதாவது அண்ணுதல் என்றால் நெருங்குதல், அண்ணாமலை என்றால் நெருங்க முடியாத மலை என்று பொருளாகும். கிட்டக்க நெருங்க முடியாத ஒரு மலை. அப்போ தீப்பிழம்பா நிற்கும் போது பக்கத்துல யாரும் நெருங்க முடியாது. இது எஸ், இந்த பாருங்க, இதுதான் நான் அனுபவிச்சது. அத நல்ல வேளை எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது, அந்த போட்டோ கிடைச்சது. எங்க ஊர்ல கோட்டை சிவன் கோயில்ல சொக்கப்பானை கொளுத்துறாங்க. அதுல இந்த சின்னதா இந்த பெரிய லைட்டுக்கு கீழே ஒரு சின்னதா அகல் விளக்கு எரியுது பாத்தீங்களா? இதுதான் அந்த சொக்கப்பானை கொளுத்துறதுக்காக கீத்தால கட்டியிருக்கக்கூடிய அந்த இது. இப்ப எல்லாரும் மக்கள் எப்படி கிட்டக்க நின்னு இது பண்ணிட்டு இருக்காங்க, கொளுத்துறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க இதெல்லாம் வச்சு அவரு தீபாராதனை எல்லாம் காமிச்சிட்டு இருக்கிறாரு. இப்ப மக்கள் எல்லாம் ஒட்டி நின்றுட்டு இருக்காங்க. சொக்கப்பனை கொளுத்தின உடனே இந்த படம்
என்னாச்சு? பக்கத்துல ஒருத்தரையும் காணோம். அது எரியுது 20 அடி, 25 அடிக்கு மேல குப்புன்னு மேல அப்படியே கிளம்புது. இந்த இடத்திலிருந்து 25 அடி தாண்டி நிக்கிறோம் நாங்கலாம். அப்பவே வந்து எங்களுக்கு வந்து மேல அப்படியே அந்த இது அனல் தாக்கம் வந்தது. என்ன அறியாம கைய உயர்த்தி அண்ணாமலையானுக்கு அரோகரான்னு கத்துனேன் நானு. அதை அனுபவிக்க வச்ச இடம். இந்த இந்த ஃபோட்டோ இருந்தது. அத உங்கள்ட்ட காட்டணும்னு நெனச்சேன். இது அண்ணாமலையார் அப்படிங்கிறதுக்கு அதுதான் இது. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த சமயத்துல எனக்கு ஃபோட்டோ கிடைக்கல. ஆ அப்போ ஒரு பெரிய தீப்பிழம்பாக நிற்கின்ற போது கிட்டக்க நெருங்க முடியாது யாரும். கடுமையான தீப்பிழம்புன்னா கிட்டக்க நெருங்க முடியாது. அது அது நேரடியா அதுக்கான இது ஃபோட்டோவே என்கிட்ட இருக்கு இந்த சாட்சியமா. அதனால என்ன பண்றாங்க, சரி கொஞ்சம் தூரமா போயி அடிய பார்க்கணும், முடிய பார்க்கணுங்கும்போது பிரம்மன் வந்து நான் முடிய பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னத்துல ஏறி மேல பறந்தார். நான் அவருடைய அடிய பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு வராக அவதாரம் எடுத்து திருமால் பூமிய தொலைச்சுக்கிட்டு பாதாள லோகத்துக்கு போயிட்டு இருக்கிறார். போறாங்க 2 பேரும் இவர் மேல போயிட்டு இருக்கிறாரு பிரம்மா, அவருக்கும் முடி கிடைக்கல. இவர் கீழ போயிட்டு இருக்கிறாரு, அவருக்கும் அடி கிடைக்கல. இதுல பிரம்மா பொய் சொன்னாரு, அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியும். அதனால நான் அத ஸ்கிப் பண்ணிடுறேன் அத. நான் அது அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட் அது. நான் அத ஒரு இது கிடையாது. அத தனியா பேசணும். பேசம்போது அதுக்கு என்ன காரணம்? ஏன் அப்படி சொன்னாங்க? அப்படின்னு சொல்லிட்டு. ஆ பிரம்மா வந்து மேல போறாரு. அவராலயும் இத கண்டுபிடிக்க முடியல. திருமால் வந்து வராக அவதாரம் எடுத்து கீழ போறாரு. அவராலயும் திருவடியை காண முடியவில்லை. உடனே திருமால் உணர்ந்து கொண்டார். ஆஹா! இவருடைய அடிமுடி காண முடியாத பெருமான். அப்ப இவரல்லவோ பெரியவர் என்று உணர்ந்து கொண்டு கைக்கு கைய மேல உயர்த்தி ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி பெருமானை வணங்குகிறார். அப்படின்னு அ திருஞான சம்பந்தர் பதிவு பண்றார். அது நமச்சிவாய திருப்பதிகத்துல ஒரே நிமிஷம். மறந்துருச்சு. அடி அறியாதவர் அளந்தவர் ஓதும் நாமம் நமச்சிவாயவே அப்படி வரும். போதன் போதன கண்ணனும் அண்ணல்தன் பாதம் தான் முடி நேடிய பண்பராய் யாதும் காண்பரிதாய் அளந்தவர் ஓதும் நாமம் நமச்சிவாயவே. கரெக்ட். பாடல் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. சோ இது திருமால் இது பண்ணி வணங்கினாரு. அதனால அவர் ஒரு உயர்ந்த நிலையில வைக்கப்படுகிறார். அதற்கு பிறகு சுவாமி தன்னுடைய வடிவத்தை குறுக்கிட்டு வந்து அவங்களுக்கு அந்தந்த பதங்களை கொடுக்கிறார் அப்படிங்கிறது கதை இருக்கு. அதுக்கு பின்னாடி ஏதோ அவர் வந்து பொய் சொன்னாரு, தாழம்பூ வந்து சாட்சிக்கு எடுத்துட்டு வந்தாரு அப்படின்ற கதையெல்லாம் இருக்கு பேக்ரவுண்ட்ல. இப்ப நம்ம எப்படி பார்க்கிறோம் இத அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, இது வந்து என்ன சொல்றது? ஞானத்தை கொடுக்கக்கூடிய வடிவம். அதாவது நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிறது அஞ்ஞானத்தினுடைய உச்சம். அகங்காரம் அப்படின்னு அதுக்கு பேரு. அகங்காரம்னு சொல்லக்கூடாது அத. அது ஆணவம்னு தான் சொல்லணும். ஏன்னா, அகங்காரம்ங்கிறது வந்து ஒரு தன் எழுச்சி அப்படின்றது அதுக்கு பேரு. அது இருந்தா தான் நம்ம செயல்பட முடியும். அகங்காரம் இல்ல அப்படின்னா, அது இறந்து போன மாரி தான் அது. செத்து போன மாரி தான் அது கணக்கு. அதனால தன்னெழுச்சி இருக்கணும். ஆனா தான் தான் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்கக்கூடாது. அது தான் தான்ற அந்த உணர்வு இல்லாம செய்கின்ற போது, அது ஞானம் உடைய செயலாக அமையும். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன். பட் சொல்லிடுறேன் அதையும். இப்ப லிங்கோத்பவர முடிச்சுக்குவோம். ஆ இப்படி அவர் மிகப்பெரிய தீப்பிழம்பாக உயர்ந்து நின்ற அந்த வடிவம் தான் லிங்க வடிவம். அப்படி உயர்ந்து நின்றவர் தான் லிங்கோத்பவர் என்று சொல்லி அவரை மேற்கு திசையிலே வைத்து வழிபடுவார்கள். பொதுவாக கோவில்களிலே சுவாமிக்கு பின்னாடி மேற்கு திசையில வந்து லிங்கோத்பவர வச்சிருப்பாங்க. பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அவர வச்சிருப்பாங்க. நம்ம போய் சுத்தி வரும்போது அவர வணங்கிட்டு போகலாம். அந்த மாரி வச்சிருப்பாங்க அவர.
முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து இதுல பார்த்தோம். ஈசான முகம்ங்கிறது மேல் நோக்கிய முகம் என்கின்ற காரணத்தினால, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் மேல் நோக்கிய விஷயங்கள், மேல்நிலை ஞானத்தை தரக்கூடிய விஷயங்களாகவும், அடுத்தது என்னது தத்புருடம் என்கிற கிழக்கு நோக்கிய முகத்திலிருந்து தோன்றிய அ இந்த மகேஸ்வர மூர்த்தங்கள் எல்லாம் தத்புருடம், அதாவது தானே ஆன்மாவுக்கு துணையாக இருக்கக்கூடிய புருடன்னா ஆன்மா வந்து அந்த 24 தத்துவங்களோட கூடி இருக்கக்கூடிய அந்த நிலை. அதுகள கடந்து இருக்கக்கூடிய அந்த நிலை. அது வந்து புருடன் அப்படின்னு சொல்லி பேரு. அ அந்த நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு உதவி செய்வதற்காக, அந்த மாதிரியான நிலையில பெருமான் இருந்து அருள் செய்வதனால, அதனால ஆன்மாவுக்கு ரொம்ப குளோஸ் ஆனது அப்படின்ற ஒரு வியூல பார்த்தோம். அப்புறம் அகோரம்ங்கிறது வந்து தெற்கு நோக்கியது. தெற்கு வந்து யமனுக்குரிய திசை. அதனால அங்கே முக்தி சம்பந்தமான விஷயங்கள் அ அதிகமாக இருப்பதாக அப்படி ஒரு என்ன சொல்றது? பார்வையில நோக்க நம்ப அத பார்த்தோம். அப்படி பார்க்கின்றபோது, இப்போ மேற்கு நோக்கிய முகமாகிய சத்யோஜாதத்திலிருந்து தோன்றிய மூர்த்தங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மேற்கு நோக்கிய தெய்வங்கள் ஞானத்தை வழங்குபவை அப்படிங்கிறது ஒரு கருத்து. அதுக்கு ஆதாரமாக சொல்ல வேண்டும் என்றால், ஆ ஞான பண்டிதனாக இருக்கக்கூடிய, ஞானப்பழமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான், பழனி முருகன் வந்து மேற்கு நோக்கிய வடிவமாக இருப்பார். மேற்கு நோக்கித்தான் இருப்பார் சுவாமி. அடுத்ததாக, அ இங்க நம்ம ஊர் பக்கத்துல பிறவி மருந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி. அவரு மேற்கு நோக்கி தான் இருப்பார். இப்ப அவருடைய பெயரிலே இருக்குது. அவர் வந்து பிறவி மருந்தீஸ்வரர். அவர் வந்து பிறவிக்கு தேவையான பொன் பொருள்களை வழங்குபவர் அல்ல. அவர் வந்து இந்த பிறவியை இது பண்ணக்கூடிய ஞானத்தை வழங்குபவர் அப்படிங்கிறதுனால, அவர் வந்து இந்த பக்கம் பார்த்திருப்பார். மேற்கு பக்கம் பார்த்து தான் இருப்பாரு அங்க. அத விட ரொம்ப சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, பேரூர் பட்டீஸ்வரத்துக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிய வழிபாடு செய்வதற்காக போறார். போன உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் வரார். அவர் ஏதாவது வந்து கேட்பார். நான் பொன்னும், பொருளும் இங்க குடுக்க முடியாது. ஏன்னா, நான் மேற்கு நோக்கி உட்கார்ந்திருக்கிறேன். இந்த இடத்துல ஞானத்தை தான் நான் வழங்க முடியும். பொன்னும், பொருளும் இங்க குடுக்க முடியாது. அதனால அவர் வருகின்ற போது உட்கார்ந்துட்டு இல்லேன்னு என்னால சொல்ல முடியாது. அதனால வா நம்ம 2 பேரும் போய் வயல்ல போய் வேலை செய்வோம்ன்னு சொல்லிட்டு உழவனும், உழத்தியாகவும் அம்பாளும், சாமியும் கிளம்பிடுறாங்க. அப்போ நந்திகிட்ட சொல்லிட்டு போறாங்க. வந்து கேட்பாரு. நான் இல்ல அப்படின்ன உடனே, எங்க சாமி அம்பாள காணுமேன்னு சொல்லி கேட்பாரு. எங்க போயிருக்கேன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதே மாரி சுந்தரமூர்த்தி நாயனார் வந்தார், பார்த்தாரு. அங்கே என்ன சொல்றது? மூர்த்தம் இருக்கிறதே தவிர மூர்த்தி இல்லை. அது எங்க ஐயா ரொம்ப அழகா சொன்னார். இது வந்து இந்த இந்த நிகழ்ச்சி வந்து எங்க ஐயா சிவகுமார் ஐயா சொன்னது. மூர்த்தம் இருக்கிறது, மூர்த்தி இல்லை. சாமிய காணோம். சிலை மட்டும் தான் இருக்கு. ஆ வந்துட்டு, "என்ன சாமிய காணோம்? எங்க போனாரு?" அப்படின்ன உடனே, "எங்க போனாரு?" அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவபெருமானுடைய உத்தரவு. சொல்லக்கூடாது தானே! இப்படி திரும்பி பார்த்தாராம். அவர் போன திசைய நந்தியம்பெருமான். "ஓ! அந்த பக்கம் போயிருக்காங்களோ!" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அந்த பக்கம் போயி பார்த்தா, இதுல வயலில உழவனும், உழத்தியாக அவங்க 2 பேரும் இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னு ஒரு அதாவது நாற்று நட்டு கொண்டிருந்தார்கள். அது நாற்று நடவும் திருவிழா வந்து அங்க ரொம்ப விசேஷமா செய்வாங்க ஒவ்வொரு தடவையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆகவே எனக்கு தெரிஞ்சு அது மேற்கு பார்த்த கோவில். அங்கே வந்து ஞானம் தான் தருவாங்க. எந்த இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, கிழக்கு பார்த்த தெய்வம் அ இது ஆயுளையும், அ செல்வத்தையும் தரும். அதனால தான் நம்ம வந்து எல்லா கோ கோவில்ல இருக்கக்கூடிய சாமிகள் எல்லாம் கிழக்கு பார்த்திருப்போம். ஆயுள், நீண்ட ஆயுளும், நிலைத்த செல்வமும் அப்படின்னு அதுக்கு பேரு. அதே மாரி பெரியவங்களையும் நிறுத்தி வச்சு நம்ப ஆசீர்வாதம் வாங்கும்போது, அவங்கள கிழக்கு பார்த்து நிக்க வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது தான் முறைமையாக இருக்கிறது. ஏன்னா, அந்த அந்த பக்கம் பார்த்து நின்றாலே அவங்களுக்கு அவங்க தரக்கூடிய விஷயங்கள் நீண்ட ஆயுளும், நிலைத்த செல்வமும் அப்படின்னு தான் அருள்வதாகத்தான் அர்த்தம். அதே மாரி வடக்கு பார்த்த தெய்வங்கள் வளமையை தரும்
என்பது ஒரு ஐதீகம். ஆ எனக்கு கரெக்ட்டா தெரியல. நெறைய சொல்றாங்க அது மாரி. அ எனக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல தெரியல எனக்கு. அடுத்தது தெற்கு பார்த்த தெய்வங்கள் வந்து ஞானத்தையும், முக்தியையும் தரும். சாரி இது முக்தியை தரும். அந்த மாதிரி தான் இப்ப தட்சிணாமூர்த்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர போய் சேர்ந்தோம்னா நம்ப நேரடியா ஞானத்த குடுத்து தூக்கிட்டு போயிடுவார். அடுத்தது மேற்கு பார்த்த சாமி. கிழக்கு பக்கத்துல இருந்து மேற்க பார்த்திருக்கிறார். அதனால கிழக்கில வந்து சூரியன் தோன்றுகின்ற திசை. சோ அவரே வந்து ஞான சூரியனாக இருந்து மற்ற எல்லோருக்கும் வெளிச்சத்தை தருவார். அதாவது ஞானத்தை தரக்கூடியவராக இருப்பார். ஆகவே இந்த மேற்கு நோக்கிய முகமாகிய சத்யோஜாத முகத்திலிருந்து தோன்றிய அ அனைத்து மூர்த்தங்களும் நமக்கு ஞானத்தை அருளக்கூடிய மூர்த்தங்களாக இருக்கும் என்பது அடியேனுடைய தாழ்மையான புரிதல். இதுல உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் நானு. அப்ப லிங்கோத்பவர் அப்படிங்கிறது வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய வடிவம். அதாவது தான் என்ற அகந்தையில ஆடாதீங்க. எல்லாத்துக்கும் பெரியவன் நான் தான்டா இருக்கேன் அப்படிங்கிறத அவரு சொல்லாமல் சொன்னவர். அவங்களே உணர்ந்துக்கிட்டாங்க அது மாரி. இந்த கதையில ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் நானு. இப்போ பிரம்மா வந்து படிச்சவர். அவருக்கு பேரு வந்து படிச்சவர்ன்னு பேரு. நெறைய படிச்சவரு கையில ஏடு வச்சுக்கிட்டு இருப்பாரு. அவர் படிச்சவருங்கிறதுக்கு அடையாளமா. அ அதனால என்ன பண்ணுவாருன்னா, கலைமகளை கல்வி கல்விக்கு அதிபதியாகிய கலைமகளை தனது சக்தியாக உடையவர். அதனால அவர் என்ன பண்றாரு, அன்னவாகனம் ஏறி மேல் நோக்கி போறார். அடுத்தது ம் திருமால் வந்து செல்வத்துக்கு அதிபதி. அவரு செல்வத்துக்கு அதிபதியாகிய மகாலட்சுமியை தனது சக்தியாக உடையவர். அதனால அவர் வந்து செல்வத்துக்கு அதிபதி என்று சொல்லலாம். செல்வத்தை வழங்குபவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் கீழ் நோக்கி போறார். இதுல 2லயும் ஒரு இது என்னன்னா, படிச்சவனுக்கு தலகணம் அதிகம். அவங்களுக்கு பேரு மேதாவி அப்படின்னு பேரு. அது கிண்டலா கூட சொல்லுவாங்க. மேல் தாவிகள் அப்படின்னு கூட கிண்டல் அடிப்பாங்க. அதாவது படிச்சவன் எப்போதும் அப்படி மேக்கரிச்சு தான் பேசுவான். மேல தான் தாவறதுக்கு பார்ப்பான். அ படித்தவனுடைய சொல்லே எப்படி இருக்கும்னா, நீங்க ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னு வச்சுக்கங்களேன், சரிங்கன்னு கேட்டுக்க மாட்டான். அது எப்படி? அதுல அந்த மாரி சொல்லியிருக்குல்ல, இதுல இந்த மாரி சொல்லியிருக்குல்லன்னு மேக்கரிச்சு பேசுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் பேசுவாங்க. அப்படி இது கல்வி செல்வத்தை குறிக்கக்கூடியது பிரம்மனுடைய நிலை. அது என்ன பண்ணும்னா, மேல் நோக்கி போக பார்க்கும். அது அப்படி போய் பார்த்துரலாம், இப்படி போய் பார்த்துரலாம் இறைவனை அழியறதுக்கு. அ ஓ! அதுல அப்படி சொல்லியிருக்காங்களா? அதனால அது அது அப்படி இருக்குமோ? இது இப்படி இருக்குமோ? அப்படின்னு சிந்திச்சு பெருமானை தேடி போறவங்க. புரியுதா? இது வந்து பிரம்மனை சொன்ன கதை கிடையாது. நமக்கு சொன்ன கதை. நம்ப மனிதர்கள்ல அறிவில் சிறந்தவர்கள் என்ற அந்த தலைக்கணம் உடையவர்கள், அத படிச்சு பார்த்து, இத படிச்சு பார்த்து, என்னமோ சொல்றாய்ங்களே, சிவன்னா அப்படி இருப்பாரு, இப்படி இருப்பாருன்ட்டு. ஒருவேளை அதுவா இருக்குமோ, இதுவா இருக்குமோன்னு தன்னுடைய அறிவை வச்சு எப்படியாவது அவன கண்டுபிடிச்சிடலான்னு அப்படி மேல தாவுறவன் இருக்கான் பாருங்க. அவனுக்கு அவனாலயும் அவருடைய இத கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். அதே மாரி செல்வத்துக்கு அதிபதியான திருமால் வந்து கீழ் நோக்கி போறாரு. இதான் நம்மளுடைய பெரியவங்க சொல்லுவாங்க. "பணம் பாதாளம் வரையில் பாயும்." எங்கேயுமே பணம் ஆகாயம் வரையும் போகும்னு சொன்னதே கிடையாது. அப்போ அது கீழ்நோக்கி தான் போறதுக்கு முயற்சி செய்யும். அப்போ அது அதனுடைய ரூட் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சு அத இது பண்ணிட்டோம்னா, நமக்கு ஒரு பெனிஃபிட் ஏதாவது இருக்குன்னா, அத தான் பிடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அந்த செல்வம் உடையவங்கள் எப்போதுமே. அவங்க அப்படி சும்மா மேலோட்டமாலாம் செய்ய மாட்டாங்க. ஓகே. அது என்ன சொல்றது? திடீர் பணக்காரனுக்கு வேணா அந்த மாரி கொஞ்சம் அறிவில்லாம செய்வார்களோ என்னமோ எனக்கு தெரியல. பட் நல்ல ம பரம்பரையா பணக்காரங்களா இருந்துட்டு வர்றவங்களுக்கு அந்த ஜீன்ல இருக்குன்னா, அவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு பிரச்சனையோ இல்ல ஏதோ வந்துச்சுன்னா, அதனுடைய ரூட்ட கண்டுபிடி அப்படிதான் பார்ப்பாங்க. அதனால அது அது கீழ தான் போகும். அந்த அந்த இடத்துல போய் பிடிக்கிறதுக்கு தான் அது பண்ணும். அப்போ என்ன இதனுடைய இருந்து பொருள் என்ன அப்படின்னா, ஆ அறிவு பலத்தாலும் சிவபெருமானை கண்டடைய முடியாது. பணபலம் என்று சொல்லக்கூடிய செல்வ பலத்தாலும் பெருமானை கண்டடைய முடியாது என்கிற ஞானத்தை உணர்த்தக்கூடிய அற்புதமான தத்துவம். ஓங்கி அழலாய் நிமிர்ந்தான். அற்புதமான ஒரு வடிவம் லிங்கோத்பவர் வடிவம் என்று சொல்லி அடுத்ததாக சிவா. அடுத்த வடிவம்
மகேஸ்வர மூர்த்தங்கள். சுகாசனர் என்கிற வடிவம். ஆம், பெயரே வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப எளிமையா புரியிற மாதிரி இருக்கும். நல்ல சௌகரியமா உட்கார்ந்திருக்கிறாரு, ஃப்ரீயா உட்கார்ந்துக்கிறார். அதுலயும் குறிப்பாக பெருமான் வந்து என்ன பண்ணுவாருன்னா, உங்களுக்கு வலது காலை கீழே தொங்கவிட்டு, இடது காலை மடக்கி வச்சு உட்கார்ந்திருப்பாரு. இதுக்கு பேரு சுகாசனர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லிங்கோத்பவர் எடுக்கின்றபோது, இந்த படம் வந்து உங்களுக்கு இந்த படம் நான் முதல்ல காமிச்ச படம் வந்து ரொம்ப ஆப்ட்டான படம். அதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, காலும் காமிச்சிருக்க மாட்டாங்க. திருவடியையும் காமிச்சிருக்காங்க. முடியினுடைய மேல் பகுதியையும் காமிச்சிருக்க மாட்டாங்க. அப்படித்தான் இருக்கணும். ஆனா நெறைய பேர் லிங்கோத்பவர பண்ணும்போது, இந்த மாரிலாம் பண்றாங்க. அதெல்லாம் தப்பு அது. இந்த 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 படம் தவறு. திருமுடியும் தெரியுது, திருவடியும் தெரியுது. அப்ப இதுல என்ன லிங்கோத்பவர்? தெரியாது. காலும் தெரியாது. திருவடியையும் காட்டக்கூடாது, திருமுடியையும் காட்டக்கூடாது. அப்படி மறைச்சு அப்படித்தான் அந்த ஜோதிய காமிச்சிருக்கணும். அப்படித்தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. நோ ப்ராப்ளம். இது வந்து புரிதலுக்காக நான் அத எடுத்திருந்தேன். அடுத்தது சுகாசனர். சுகாசனமூர்த்தி. ரொம்ப சிம்பிளா வந்து சாமிய மட்டும் காமிச்சிருக்காங்க. சாமியும், அம்பாளும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலை தான். அம்பாளும், சாமியும் பக்கம் பக்கமா உட்கார்ந்திருப்பாங்க. இருவரும் ஒன்றாக அமர்ந்து அருள்பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. ஆ இது ரொம்ப ஒரு என்ன சொல்றது? ஆ சிவமும், சக்தியுமாக சேர்ந்து அருள்பாலிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிலை. என்ன இது இப்படி போட்டிருக்காங்க? தப்பா போட்டிருக்காங்களா இவங்க? இதுல தப்பு இருக்கு இந்த படத்துல. சரி ரைட் ஓகே. ம். இது கரெக்ட். அதாவது வலது கால் சாமிக்கு கெ கீழேயும், இடது கால மடக்கியும் வச்சிருப்பாரு. பக்கத்திலேயே அம்பிகை வந்து இடது காலை மடக்கி, வலது கால வச்சுட்டு கிட்டத்தட்ட சோமாஸ்கந்தர் மாரி தான் வச்சுக்கங்களேன். சோமாஸ்கந்தர் வடிவத்துல 2 பேருக்கு இடையில வந்து ஒரு குழந்தை வடிவில முருகப்பெருமான் இருப்பார். அதுதான் சோமாஸ்கந்தர்ங்கிறது. இதுல சும்மா சிம்பிளி அவங்க 2 பேரும் உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த நிலை தான். அது வந்து சுகாசனர் அப்படிங்கிற அந்த வடிவத்துல பெருமான் நல்ல சௌகரியமா உட்கார்ந்திருக்காரு. அந்த சமயத்துல போய் எது கேட்டாலும் தருவார். அது மாரி அருள் பாலிக்கக்கூடிய நிலை. இதெல்லாம் வந்து இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வடிவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆ மேற்கு நோக்கிய இதுல என்னது கோசம்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பிரகாரத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஆ இதுல இருக்கக்கூடிய அந்த செவத்துல இருக்கும் பொதுவா. அது மாரி. ரொம்ப அற்புதமான வடிவம். இதுக்கு வந்து பெருசா ஒண்ணும் கதையோ அல்லது ஏதோ இல்ல. ஆனா சுகாசனர் அப்படிங்கிறது வந்து அ சிம்ப்ளி அவர் உட்கார்ந்து அருள் செய்யக்கூடிய அருமையான ஒரு வடிவம் தான். இந்த வடிவத்தை வழிபடுவதனால நமக்கு சுவாமி அம்பாளுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கருத்தாக அடியேனுக்கு தோன்றுகிறது. அடுத்ததாக பார்த்தோம்னா, உமாமகேஸ்வரர் வடிவம். உமாமகேஸ்வரர் வடிவமும், சுகாசனர் வடிவத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ம் ஒரே மாரி தான் இருக்கும். ஆ. ஏதேதோ போட்டு விடுறானுங்க. வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி வந்து அம்பால மடியில உட்கார வச்சிருப்பாரு. இது உமா மகேஸ்வரர் வடிவம். ஆ என்ன இதுக்கு கதை சொல்றாங்க அப்படின்னா, மகேஸ்வரர் அப்படிங்கிற தத்துவம் வந்து ஆ சுத்தமாயா புவனத்திற்கும்,
அசுத்தமாயா போனத்திற்கும் இடையில இருக்கும். நம்முடைய இதுல வந்து சொல்லக்கூடியது, இப்ப ஐந்தொழில்கள்ல உருத்திரர் வந்து ஒடுக்கும் தொழிலை செய்வார். பிரம்மன் படைக்கும் தொழிலை செய்வாரு. திருமால் காக்கும் தொழிலை செய்வாரு. உருத்திரர் ஒடுக்கும் தொழிலை செய்வாரு. மகேஸ்வரர் மறைக்கும் தொழிலை செய்வாரு. அ சதாசிவர் அருளுகின்ற அ செயலை செய்வார் அப்படின்றது தான் நம்மளுடைய அ என்னது சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய விஷயம். இதுல மறைக்கின்ற தொழிலை செய்யக்கூடியவர்னாலும் அம்பிகை கேட்கிறாங்க. அவங்க மகேஸ்வரருடைய மனைவி பேரு உமையவள். ஆம், அந்த அம்மையார் என்ன பண்றாங்கன்னா, "சுவாமி இதுகள் எல்லாத்தையும் இதுக்கு கீழ படைச்சிருக்கீங்களே, இது என்ன ஐடியா? எப்படி நீங்க செஞ்சீங்க? எதுக்காக செஞ்சீங்க? அதனுடைய இதுகள எல்லாம் எனக்கு விளக்குங்க." "அப்படியா விளக்குறேன் வா" அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து எல்லாருக்கும் கேட்கிற மாரிலாம் சொல்ல முடியாது சத்தம் போட்டுக்கிட்டு. அதனால கொஞ்சம் பக்கமா வந்து உட்காருன்னு சொல்லிட்டு மடியில கூப்ட்டு அப்படி சேர்த்து அணைச்ச மாரி வச்சுக்கிட்டு, அந்த அம்பாளுக்கு அந்த ஆகமங்கள், இதுகளுடைய விளக்கங்களை எல்லாம் சொன்னாரு அப்படிங்கிறது கருத்து. ரொம்ப அற்புதமான ஒரு வடிவம். ஆம், இத சொல்லப்போனா நம்ப இது சுகாசனர் வடிவத்துல சுவாமியும், அம்பாளும் இருக்கக்கூடிய அந்த வடிவத்தை வணங்கினால், கணவன் மனைவி குள்ளற நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும் என்றாலும், இந்த உமா மகேஸ்வரர் வடிவத்துல அந்த நெருக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப இணக்கமாக இருப்பார்கள் என்று ஒரு கருத்தும் இருக்கிறது. இதுல வந்து அவர் வந்து அம்பிகைக்கு வந்து அந்த விஷயங்களை உபதேசம் செய்யக்கூடிய அற்புதமான வடிவமாக இந்த வடிவமானது இருக்கிறது. மடியில உட்கார வச்சிருப்பார். இதுதான் வித்தியாசம். இதுக்கும் சுகாசனருக்கும், உமாமகேஸ்வரருக்கும் வித்தியாசம் அதுதான். உமாமகேஸ்வரர் அது சுகாசனரா இருக்கும்போது சுகாசனர் இல்லையா? மடியில உட்கார வச்சிருந்தா கொஞ்சம் வெயிட் தானே. இது வந்து உமா மகேஸ்வரர் அப்படிங்கிற அந்த வடிவத்துல நல்லா பக்கமா உட்கார வச்சு அந்த அம்மாவுக்கு தன்னுடைய அந்த நுணுக்கங்களை சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த வடிவங்களும் நான் பார்த்ததில்ல. எந்த கோவில்கள்ல இருக்குன்னு தெரியல. ஆனா சுகாசனர் வடிவம் வந்து காஞ்சிபுரத்துல மேற்கு நோக்கி அதுல இப்ப லிங்கோத்பவர் இருக்கிறார் இல்லையா? மற்ற தலங்கள்ல எல்லாம் அந்த இடத்துல இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது ஒரு அற்புதமான வடிவம். இதனை வழிபடுகின்றதுனால, இதை தொடர்ந்து வழிபடுவதனால நமக்கு வந்து அ இல்லத்திலே கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு இணக்கமான, ஒரு நெருக்கமான ஒரு இது ஏற்படும் என்பது அடியேனுடைய புரிதல். சரி, என்னய்யா ஏதோ ஞானம்னு சொல்லி சொன்ன, கணவன் மனைவிக்குள்ளார ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு வர்றியே அப்படின்னு சொல்லி சொன்னா, அது கடைசியில அர்த்தநாரீஸ்வரர்ல எல்லாத்தையும் வச்சிருக்கிறார் சுவாமி. அதனால தான் நான் அப்படியே ரொம்ப இது மட்டும் சுகாசனரையும், உமாமகேஸ்வரரையும் சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டு, இப்போ சங்கர நாராயணர், ஹரியர்த்த மூர்த்தி, ஹரிஹரமூர்த்தி என்ற மூர்த்தத்தை பற்றி பார்ப்போம். ஹரியர்த்த மூர்த்தி அல்லது சங்கர நாராயணர். ஏதோ வருது. சங்கர நாராயணர். இந்த இது வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்றது, மாதொரு பாகன் மாதிரியே இருக்கும். இதுக்கு மாலொரு பாகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடிவத்தினுடைய பெயர். ஆ மிக அழகான ஒரு வடிவம். இதுல வலது பாகம் சிவபெருமானாகவும், இடது பாகம் திருமாலாகவும் இருக்கக்கூடிய ஒரு வடிவம். இதை பற்றி சொல்லுகின்ற போது இது சங்கர நாராயண வடிவம்.
மாலொரு பாகன் என்று சொல்லுவார்கள். வட இந்திய, தென்னிந்திய ஆலயங்களில் அம்பாளின் ஆண் வடிவமே திருமால் என்ற கருத்தும் உண்டு. அரியல்லால் தேவி இல்லை, ஐயன் ஐயாறனார்க்கே என்று அ அப்பர் பெருமாள் பாடியிருப்பாரு. அத ரொம்ப அழகாக சொல்லுகின்ற போது, திருமுருக கிருபானந்த வாரியார் சொல்லுவாரு, அரண் என்பது ஆண்பாலை குறிக்கக்கூடியதுன்னா, அரணுக்குரிய பெண்பால் வந்து அரிதான். அதுதான் அதனுடைய பொருள். அதாவது அரசன், அரசி, மனுஷன், மனுஷி. அது மாரி அந்த அந்த இகாரம் வந்து முடிஞ்சுச்சு அப்டின்னா, அது வந்து பெண்ணை குறிப்பது. அன் விகுதியில வந்து முடிஞ்சுச்சு அப்டின்னா, அது வந்து ஆணை குறிப்பது அப்டின்றது தமிழ் இலக்கணம் சொல்லக்கூடிய விஷயம். அது மாதிரி ஹரன் அப்படிங்கிறது வந்து சிவபெருமானுடைய பெயர் என்றால், ஹரி என்பது சிவபெருமானுடைய அ ஒரு துணையாக அல்லது அது பெண் வடிவமாக, அவருடைய பெண் வடிவமாக குறிக்கிறது. இந்த கருத்தை வலியுறுத்துவது தான். இத நெறைய பேர் சொல்றாங்க. "ஹரியும் சிவனும் ஒண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல. அ இதுல வந்து என்ன ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன் நானு. எதுக்காக நான் தெரியலன்னு சொன்னேன்னு அப்புறமா உங்களுக்கு புரிய வரும். திருமாலையும், சிவனையும் ஒன்றாக இணைத்துப் பார்க்கும் கருத்து சங்க காலத்திலே இருந்தது என்பதற்கு, "வெருவரு கடுந்திறல் இருவெரும் தெய்வத்து உருவுடன் இயைந்த தோற்றம் போல" என்ற அகநானூற்றுப் புலவர் அகநானூறுல 360வது பாடல்னு சொல்லி போட்டிருக்காங்க. "செவ்வானமும் நீலக்கடலும் ஒன்றையொன்று தழுவி நின்ற காட்சி சிவனும் திருமாலும் ஒன்றாக நின்றது போல இருந்தது" என்று பாடுகிறார். நல்லா இருக்கு அவருடைய அந்த இது உவமை. ஹரிஹரமூர்த்தி, ஹரிஹரார்த்தமூர்த்தி என்ற பெயர்களாலும் சங்கரநாராயண வடிவம் அழைக்கப்படுகிறது. இம்மூர்த்தத்தின் வலது பாகம் சிவ வடிவம், இடது பாகம் திருமால் வடிவாகவும் இருக்கும். சிவ வடிவம் சிவந்த நிறத்தோடும், உச்சியில் ஜடாமுடியோடும் திகழும். முடியில் கங்கை, பிறைச்சந்திரன், அக்கினி ஆகியவை அலங்கரிக்கும். காதில் தடாகம், கையில் மழு, மார்பில் ருத்ராட்சம், இடுப்பில் புலித்தோல் ஆடை அலங்கரிக்கும். திருவாசியில் நாக வடிவில் சங்கன் அப்படிங்கிற நாகம் வந்து குடைபிடித்தபடி இருப்பான். இடபாகமாகிய மகாவிஷ்ணு அம்சத்தில் கருநீல நிறத்தோடு உச்சியில் நவமணி கிரீடம், காதில் மாணிக்க குண்டலம், மார்பில் துளசிமணி மாலை, லக்ஷ்மி மாலை, கையில் சங்கு, இடுப்பில் பீதாம்பரம் ஆகியவை திகழும். மகாவிஷ்ணுபுரமுள்ள இடது பக்க திருவாசியில் பதுமம் நாக வடிவில் குடைபிடிக்கிறான். இங்க நாகன், பதுமன் இந்த 2 பேரும் எப்படி வந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு அவங்க தான் சங்கரநாராயண வடிவம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர்கள். நாகர்கள் தலைவனான சங்கன், சிவன் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொன்னானா. அதுக்கு பதுமன் வந்து இல்லை இல்லை விஷ்ணுதான் அனைத்திற்கும் மேலான கடவுள் அப்படின்னு சொல்லி சொன்னானா. இவங்க 2 பேருக்கு இடையில சண்டை இது பண்ண உடனே பார்வதி கிட்ட போய் சொன்ன உடனே, ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? இங்க பாரு அவர் எப்படி வராருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே, அப்போ பெருமான் வந்து நானும் அவரும் வேற வேறயா நினைக்காதீங்க. 2யும் ஒண்ணா பாருங்க அப்படிங்கிற மாதிரி பாதியா காமிச்சாரு அப்படிங்கிறது ஒரு கருத்தாக இருக்கிறது. ஒரு இதுதான் அதுல சொல்லியிருக்காங்க ஒரு கதையா. தேவாரத்தில் இறைவனின் மாலொரு பாகம் வடிவம் பலபடப் பாராட்டப்படுகிறது. மாலுமோர் பாகர், திருமாலோர் பாகன், திருமாலோர் கூரன் என்றெல்லாம் தேவர் மூவர் பாடிய தேவார மூவர் பாடி பரவுகிறார்கள். கேசவார்த்த மூர்த்தி, ஹரிஹரமூர்த்தி அவருக்குரிய தலம் வந்து சங்கரன் கோயில்ல இருக்கு. அது இல்லாம இது ஆந்திராவுல ஏதோ இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். எனக்கு என்னுடைய புரிதல் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அத அப்படி கொஞ்சம் ஒரு இழுவ போட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து திருமந்திரத்துல ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இப்ப எப்படி சொல்றாரு அப்படின்னா, திருமால் வந்து சலந்தராசுரனை யாராலும் அழிக்க முடியாத வரம் பெற்றவன். ஏன்னா அவன் பெற்ற வரம் என்னன்னா, தன்னைத்தானே அழித்துக் கொண்டால் தான் தனக்கு அழிவு என்று வரம் பெற்றுக் கொண்டான். அதனால அவன எப்படி அவனே அழிக்க வைக்கிறது? இவன் யாரு? அ
யாரு தலையில கை வச்சா யார் தலையில கை வச்சாலும் அவங்க பஸ்மமா போகணும்னு வாங்கினானே. அந்த அசுரனையே வந்து மகாவிஷ்ணு என்ன பண்ணாரு, ஒரு மோகினியா போய் இது பண்ணி, மயக்கி அவன் வந்து நான் உன்ன அ இது பண்ணணும், உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு சொன்னோனே, நான் என்ன மாதிரி நீ டான்ஸ் ஆடினீன்னா, உன்ன வந்து நானு ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆடி ஆடி கொண்டுட்டு வந்து தலையில கை வைக்கிற மாரியான ஒரு இத கொண்டுட்டு வந்து, அவன் தலையிலேயே அவன் கைய வச்சு, அவனே பஸ்பமாயி போற மாரி பண்ணுவான். இப்ப இவன எப்படி அழிக்க வைக்கிறது? தெரியல. யாராலயும் ஒண்ணும் பண்ண முடியல. அதனால அவன் ரொம்ப வலிமை உடையவனா இருக்கான். அவனை அழிப்பதற்காக சிவபெருமான் வந்து காலால அப்படி ஒரு ரவுண்டு போட்டு ஒரு சக்கரத்தை உருவாக்கினார். அவன்ட்ட சலந்தரன்ட்ட சொன்னாரு, "இத எடுத்து உன் தலையில வச்சுக்க பார்க்கலாம்" அப்படின்னாரு. "ஓ! தரையில போட்டா அந்த சக்கரத்த என்னால எடுக்க முடியாதா?" அப்படின்னு தரைய பேத்து எடுத்தான். அது சர்ருன்னு சுத்துனுச்சு இது. ஆஹா! என்னடா இப்படி சுத்துதே! இது இத தலையில வச்சுக்க முடியலன்னா, அந்த கிழவனாரு சிரிப்பாரேன்னு சொல்லிட்டு, நம்ம பெரிய ஆளு சிவபெருமானோட போரிட போறோம்ன்னு சொல்லிட்டு போறோம். இவர் வந்து சிவபெருமானோட போரிடுறியா? முதல்ல இத செய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தூக்கி தலையில வைக்கிறான். அந்த இந்த வேகத்துல அவன் சல வடிவமானவன். அதனால அப்படியே சர்ருன்னு 2ஆ பிளந்து எரிஞ்சிருது. அதனால அந்த சக்கரம் எனக்கு வேணும்னு சொல்லி திருவிழிமலையில அவரு திருமால் வந்து 1000 1000 மலர்களை வைத்து ஒவ்வொரு முறையும் வழிபட்டுக் கொண்டு வருகிறார் சிவபெருமானை. அப்போ ஒரு நாளு சிவபெருமான் ஒரு மலரை மறைத்து விடுகிறார். அப்போ அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டே வரும்போது 1000வது மலர் இல்ல அப்படின்ன உடனே, "பெருமானே என்னை செந்தாமரை கண்ணன் என்று சொல்லுவார்கள். அதனால என்னுடைய கண் ஒன்றை இடந்து, அத கண்ண நோண்டி வச்சு, இதை தாமரையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்" அப்படின்னு சொல்லி வணங்குறாரு. அப்போ இந்த அளவுக்கு ஒரு என் மேல ஒரு பக்தியோட இருக்கிறேன்னா, உனக்கு நான் கேட்டத தர வேண்டும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணாரு, என்ன வேணும்னு கேட்டாரு. சிவபெருமான் கேட்ட உடனே திருமால் வந்து, "நீங்க அந்த சலந்தரனை அழிப்பதற்காக ஒரு சக்கரம் ஒண்ணு குடுத்தீங்களே, அத எனக்கு குடுக்கணும்" அப்படின்னு சொல்லி கேட்டார். இவர் குடுத்துட்டார். யாரு? சிவபெருமான் வந்து அந்த சக்கரத்தை குடுத்தார். அது திருவழிமலையில நடந்ததாக கதை. அந்த சக்கரத்த அவர் வாங்கிட்டாரே ஒழிய, அத எப்படி ஆப்பரேட் பண்றதுன்றது தெரியல. அவரால அத கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அது ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கு. உடனே அதுக்காக ஒரு இடத்துல போயி வணங்கி வழிபடுறாரு. "பெருமானே நீங்க குடுத்துட்டீங்க. இத என்னால இது பண்ண முடியல" அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அ திருமந்திரத்துல வருது. நான் அத உங்களுக்கு காமிச்சிடுறேன் நானு. என்ன இவ்வளவு லேட் ஆகுது? அப்ப என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய சக்தியை ஒரு கூறு செய்து, "இந்தா இந்த சக்திய வச்சுக்கிட்டு அத அத வச்சு நீ தாங்கி பிடிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி, தன்னுடைய சக்தியை ஒரு கூறாக்கி குடுத்ததுனால, சக்தியின் ஒரு கூறாக, சக்தியின் ஒரு அம்சமாக அ அவரு ஆகிறார். இதுதான் என்னுடைய புரிதல். ஆகவே என்ன ஆகுது அப்படின்னா, என்னங்கடா இது? சக்கரம் தன்னை. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து அவர் வந்து சிவபெருமானுடைய ஒரு ஒரு பாகமாகிறார். நான் தன்னுடைய சக்திய அவருக்கு குடுத்துக்கனால. இது கொஞ்சம் அப்படி என்ன சொல்றது? தலைய சுத்தி மூக்க தொடுற மாதிரி தெரியும். ஆனாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாம் இந்த சங்கரநாராயண வடிவிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்தார். "சக்கரம் பெற்றுநல் தாமோதரன் தானும் சக்கரந் தன்னை தரிக்க ஒண்ணாமையால் மிக்கு அரண் தன்னை விருப்புடன் அர்ச்சிக்க தக்கணர் சக்தியைத் தாம் கூறு செய்ததே." அப்ப அதை தாங்கக்கூடிய சக்தியை தன்னுடைய சக்தியிலிருந்து கூறு செய்து, "இந்தா இந்த சக்திய வச்சுக்கிட்டு அத நல்லா தாங்கி பிடி" அப்படின்னு சொல்லி குடுத்தார். இது இது வந்து எனக்கு ஒரு ஆதாரம். அதாவது என்னது 10ஆம் திருமுறை 39வது தலைப்பாகிய சக்கரப்பேறு என்பதிலே 2வது பாடலாக அது இருக்கிறது. அதைவிட முக்கியமான ஒரு விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இதெல்லாம் வந்து ஞானத்தினுடைய அ உருவங்கள் அப்படின்னு சொல்வதற்கு
காரணம் என்ன அப்படின்னா, ஞானத்தை வழங்கக்கூடிய உருவங்கள் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவருக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குள்ளயும் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், வேலை செய்துட்டு இருக்கிறோம். அத செய்றேன், இத செய்றேன், நான் அத பண்ணியிருக்கேன், நான் இத பண்ணியிருக்கேன், நான் அவ்வளோ பெரிய இந்த இதெல்லாம் கட்டியிருக்கிறேன், நான் இந்த இதெல்லாம் பேத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா, அவ்வளோ சக்தியும் உனக்கு எங்கேருந்துடா வந்தது அப்படின்னு கேட்டா, நான் தான் செஞ்சேன். என்னால தான் பண்ண முடிஞ்சது. ஒரு ஒரு ஏதோ ஒண்ணு வந்து படுத்துக்கிட்டான். சுருண்டு படுத்துக்கிட்டான். இப்ப செய்டா நீ தான் அவ்வளோ பெரிய ஆளாச்சே, தூக்குடா பார்க்கலாம்ன்னா. அதெல்லாம் ஒரு காலத்துல செஞ்சேங்க. நான் என்ன சொல்றேன்னா, எந்த இதா இருந்தாலும் சரி, தூங்குறவன்ட்ட போய் கேட்டு பாருங்களேன், செய்ய முடியாது. அது அது உன்னுடைய லெவல் லிமிட் அவ்வளதான். அந்த நேரத்துல உன்னால செய்ய முடியாது. அத வந்து உன்னுடைய சக்தி எல்லாத்தையும் தன்னுடைய இதுக்குள்ளார சுருக்கி வச்சிருக்கிறார் பெருமான். அவரா அத தட்டி கிளப்புனா தான், நீ எந்திரிச்சின்னா தான் மறுபடியும் உனக்கு உயிர் இருக்கிறதா அர்த்தம். அதுக்கு பிறகு தான் நீ செயல்பட முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் செயல்படுகின்ற ஒரு ஒரு செயலும் பெருமானுடைய கருணை, அவருடைய அருள் சக்தியானது நமக்குள்ளே இருந்து அதை செய்வதற்கு துணை செய்கின்ற காரணத்தினாலே நாம் செய்கிறோம் என்பதை உணரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது அடியேனுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதாவது ஹரியும் சிவனும் ஒண்ணு, அந்த கருத்தை வலியுறுத்துவது தான் இது. அதனால அவர் வேற இல்ல, இவர் வேற இல்ல அப்படின்லாம் சொல்லி குழப்பிட்டு இவர தூக்கி அவருக்கு முன்னாடி வச்சு, அது மாரிலாம் பண்ணக்கூடாது. அத நான் வந்து ஏற்க மாட்டேன். அதை நான் வன்மையாக மறுக்கிறேன். அது எல்லாருக்குமே உண்டு. எல்லாருக்குமே வந்து அவர் வந்து சிவபெருமான் வந்து தன்னுடைய சக்தியை கொடுத்துக்கிறார். ஏன்னா, எந்த ஆன்மாவுக்கும் சக்தி கிடையாது. அதுதான் ரொம்ப அ அப்பட்டமான உண்மை. அப்பட்டமான உண்மை. அப்பட்டமான பொய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இல்லாம, அது அவ்ளோ அவ்ளோ ஓப்பனான உண்மை அது. அதுக்கு மேல அது அது ஒளிவு மறைவு இல்லாத உண்மை அது. அது எல்லாருக்குமே தெரியும். சக்திங்கிறது நமக்கு பெருசா ஒண்ணும் கிடையாது. ஏதோ இருக்கிறத வச்சு ஓட்டிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் திருமாலுக்கு அதிகப்படியான சக்தியை கொடுத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. என்ன காரணம்னா, அவரு எல்லாரையும் காக்கக்கூடிய நிலையில இருக்கிறாரு. அதனால அவருக்கு அதிகப்படியான சக்திய குடுக்கணும். குடுத்தா தானே அவங்களால வேலை செய்ய முடியும். அதனால அது தானும் அவருமாக இருக்கக்கூடிய நிலையில இந்த ஒரு வடிவத்தை காண்பித்திருக்கிறார். அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். நமக்கெல்லாம் சின்ன சின்னதா ஒரு சக்திய குடுத்துக்கிறாரு. அத வச்சுக்கிட்டு நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம். அதிலேயே நெறைய பேரு ஆடிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஓகே. அது வச்சுக்கங்க. அது வேற கதை அது. நம்ம அதுக்கு போக வேண்டாம். நம்ம வந்து நம்மளுடைய பார்ட்ட மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஆக மாலொருபாகன், அ கேசவார்த்தமூர்த்தி அல்லது சங்கர நாராயணன் என்கிற இந்த வடிவத்தின் மூலமாக நான் உணர்ந்தது. நான் உணர்ந்து கொண்டது என்ன அப்படின்னா, பெருமான், சிவபெருமான் எல்லாம் வல்ல பெருமானாக இருக்கக்கூடிய, பரம்பொருளாக இருக்கக்கூடிய பெருமான், ஒவ்வொரு உயிருக்கும் அவைகள் அ தம்மால் இயன்ற அல்லது தமக்கு விருப்பமான விஷயங்களை செய்து கொள்வதற்கான சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா வச்சிருக்கிறாரு. ஆனா, அதுக்கும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நெறைய இதுகள வச்சிருக்கிறாரு. என்னது விதிமுறைகளை வச்சிருக்கிறார். நீ இப்டி இப்டிலாம் போனீன்னா, உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். இப்டி இப்டிலாம் போனீன்னா கிடைக்காது. அல்லது உன்னுடைய அந்த கர்ம வினைகள் வருகின்ற போது, அத நீ அனுபவிக்கணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டீன்னா, அந்த வினைகள அனுபவிக்கும்போது, இந்த சக்தி வந்து பெருசா அத அப்போஸ் பண்ணி எல்லாம் நின்னுட்டு இருக்காது. எப்ப வந்து சிவபெருமான் தான் எல்லாத்தையும் செய்றாருன்னு உணர்ந்து, அவர்கிட்ட ஒப்படைச்சுட்டு, பெருமானே எனக்கு இது தொந்தரவு பண்ணுது, என்ன காப்பாத்துன்னா, அத எப்படி செய்யணுமோ அது மாரி செஞ்சு அதுலருந்து நம்மள வெளில கொண்டுட்டு வருவாரு. இதுதான் என்னுடைய அடிப்படையான புரிதல். இந்த இதுல வந்து எல்லா உயிர்களுக்கும் இது தன்னுடைய சக்தியை கொஞ்சம் கொஞ்சம் குடுத்து வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதும், குறிப்பாக திருமாலுக்கு வந்து அதிகப்படியான சக்தி தேவைப்படுகின்றனால, இப்ப எல்லாருக்குமே அதிகப்படியான சக்திகள குடுத்துருக்காங்க. இப்போ ஒரு அதிகாரம் அதிகமா குடுக்குறாங்க அப்படின்னால, அவங்களுடைய சக்தி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. அப்படித்தானே? இப்ப நான் வந்து போயி ஒரு முனிசிபாலிட்டில போயி, "ஐயா இந்த மாரி இது வரலங்கய்யா, அது வரலங்க. நான் இப்ப இது குடுத்துட்டீங்கல்ல, மனு குடுத்துட்டீங்கல்ல, போங்க வரும்" அப்படிம்பாரு. அது மறுநாள் போண்டா கடைக்கு வந்துரும். எல்லாரும் அத தின்னுட்டு கசக்கி போட்டு போயிருவாங்க அந்த மனுவ. அந்த மாதிரி இல்லாம, நான் வந்து ஒரு அ சென்ட்ரல் மினிஸ்ட்ரில நான் வந்து ஒரு அதிகாரியா இருக்கேன். நான் வர்றேன். வந்துட்டு இந்த மாரி முனிசிபாலிட்டில போயி, "ஐயா எனக்கு இந்த மாரி இதுகள்லாம் வரல. மனு எழுதி குடுத்துட்டு போங்க. யாருய்யா உங்க ஆளு? பெரிய ஆளு? கூப்பிடுயா"
மிரட்டுவன்ல, எனக்கு அப்ப அந்த அதிகாரம் இருக்குல்ல, பவர் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். இது என்னுடைய புரிதல் இது. அப்போ தன்னுடைய சக்தியை அவருக்கு கூறு செய்து குடுத்தா, அந்த அதிகாரம் இது எல்லாத்தையும் செயல்படுத்துவதற்கான இதுகளை அவரு குடுத்து வச்சிருக்கிறாரு. ஆ இன்னும் நல்ல வே செயல்களையும் நல்ல சிறப்பாக செய்வதற்குரிய விஷயங்களையும் அவரு குடுத்துக்கிறாரு அப்படிங்கிறது தான் உண்மை. இது கொஞ்சம் டீப்பா போய் பார்த்தோம்னா, கொஞ்சம் வித்தியாசமா தோணும். அப்படியெல்லாம் குடுத்துக்கிறாரு தானப்பா! ஆ இது என்னது ராவணன அடிக்க போம்போது, இவரு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும்? ஒரே தட்டுல தட்டிட்டு போ வேண்டியது தானே! ஏன்னா, இவரு தான் முழுமையான சிவ பலம், இது சக்தியை ஒரு கூறாக உடையவராச்சே! அதனால அவரு செஞ்சிருக்கலாம்ல அப்டின்னா, அவருக்கு சில சட்டதிட்டங்கள்லாம் இருக்கு. அதனால இடப்பாகத்துல இருக்கிறார். இடப்பாகத்துல இருக்கிறனால அவருக்கு வந்து கண்ட்ரோல்லாம் இருக்கு. அதனால இது வந்து கொஞ்சம் ஆ கட்டுப்பட்டு தான் இருக்கணும். அந்த வலது பாகத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். அந்த மாரி வரும். வலது பாகம் சிவனுக்குரியது. அவருக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவருக்குரிய கட்டுப்பாடுன்னா என்ன சொல்றது? எப்படி சொல்றது? அவரு வந்து எதையும் விதிகளை மீற மாட்டாரு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் செய்ய வேண்டியதுகள செய்வாரு. ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் விதிகளை என்ன காரணத்துக்காக இத நம்ம தனியா வேற இதுல பேசியிருக்கிறோம். நான் எதுக்காக இத நான் இவ்வளவு டீப்பா மறுபடியும் சொல்றேன் அப்டின்னா, ஒரு குழப்பம் குழப்புறாங்க. அதாவது சிவனும், திருமாலும் ஒண்ணுதான். அதனால நீ சிவன வழிபட்டாலும் ஒண்ணுதான், திருமால வழிபட்டாலும் ஒண்ணுதான். இல்ல நீ திருமால வழிபடு. அதுல ஒண்ணும் எனக்கு ஆட்சேபனை கிடையாது. ஆனா, இது முக்தி கிடைக்குமா அப்டின்னா, கிடைக்கும். அது வந்து என்னது ம் இது வைகுந்த முக்தி தான் கிடைக்கும். அங்க அங்க போய் இருக்கலாம் அவ்வளதான். அந்த முக்தி உங்களுக்கு ஓகேன்னா ரைட்டு. இது சிவபத முக்தி அப்படிங்கிற அந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா, அ சிவபெருமானை மட்டும் தான் வழிபடணும். இது வந்து ஒரு புரிதலுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அடியேனுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால இத நான் கொஞ்சம் அழுத்தி சொல்றதுனால தான் நான் நெறைய வெளி விஷயங்களை எல்லாம் அதுக்கு போட்டுட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க சொல்லுங்க. ஸோ இந்த உருவத்தை பார்க்கின்ற போது என்னுடைய மனதிலே தோன்றுவது என்னவென்றால், ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தன்னுடைய சக்தியை கூறு செய்து கொடுத்திருக்கக்கூடிய பெருமான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் காக்க வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய சக்தியினுடைய அதிகப்படியான சக்தியை, அதிகப்படியான அதிகாரத்தை அவருக்கு கொடுத்து, அவரே அங்க ரொம்ப சிறப்பாக நின்று செயல்படுகிறார் என்கிற கண்ணோட்டத்தில தான் நான் பார்க்கிறேன். அடுத்ததாக மாதொருபாகன் என்கிற அந்த வடிவம் மிகவும் சிறப்பான ஒரு வடிவம். அதுதான் கடைசியாக இருக்கிறது. சங்கரநாதருக்கு அடுத்தது அர்த்தநாரீஸ்வரர் அல்லது மாதொருபாகன் என்று அந்த இது. இதுதான் ஆகம முறைப்படி இருக்கக்கூடிய மாதொருபாகன் வடிவம். ரொம்ப சிறப்பான ஒரு வடிவம். இதுல இடது பாகத்திலே அம்மையையும் இதையும் அதையும் குழப்பிக்க கூடாது. நான் அதுக்காக தான் நான் அந்த கதையை ரொம்ப ரொம்ப அழுத்தி சொல்லிட்டு இருந்தது. இங்க வந்து மாதொரு பாகனாக இருக்கும்போது, இடது பாகம் அம்பாளாகவும், வலது பாகம் வந்து சிவமாகவும் இருக்கக்கூடிய இந்த நிலை வந்து என்ன அப்படின்னா, அவரும் நானும் வேறல்ல, 2ம் ஒண்ணுதான்னு சொல்றது. இது தாதான்மிய சம்பந்தம் என்று பெயர். ஓகேயா? இந்த இதுல சங்கர நாராயண வடிவங்கிறது அத்துவித சம்பந்தம்னு பேரு. கலப்பினால் ஒன்றாவது. இது குணத்தினால் ஒன்றாவது. குணகுணி சம்பந்தம் என்று பெயர். இப்போ ஒரு இனிப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அந்த பொருளும் இனிப்பும் பிரிக்க முடியாது. வெல்லம் இருக்கு, இனிப்பு இருக்கு. வெல்லம் இருந்தா இனிப்பு இருக்கும். சர்க்கரை சர்க்கரை இருக்கு, இனிப்பு இருக்கு. இனிப்பு அப்போ இது என்னது நெருப்பு இருக்கு, சூடு இருக்கு. விளக்கு இருக்கு, ஒளி இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து பிரிக்க முடியாது. அந்த மாதிரி பிரிக்க முடியாத தாதான்மிய சம்பந்தம் இது. அது வந்து அத்துவித சம்பந்தம்ங்கிறது கலப்பினால் வருவது. 2ம் ஒண்ணா கலக்கிறது. எனிஹோ இது வேற, அது வேற தான். அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான், அது எனக்கு கரெக்ட்டா சொல்ல தெரியல. நல்ல வேளை பெருமான் அருள் இப்ப நான் அத பார்த்த உடனே எனக்கு கிடைச்சது. ஆ பாலும் தண்ணியும் கலந்த மாதிரி. 2 சேர்ந்து பாலா இருக்கும். அதனால அது பால் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, அஃப் கோர்ஸ். பால் தான். கொஞ்சம் தண்ணி பால். ஓகேயா? அது மாதிரி அது சங்கர நாராயண வடிவம் அப்படிங்கிறது வந்து, இருவேறு பொருள்கள் கலந்து ஒன்றாக இருக்கக்கூடிய நிலை. இது வந்து ஒரே பொருள் அதனுடைய தன்மையையும், இதையும் குறிக்கக்கூடியது. அதுவும் 2 சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. அதனால மாதொரு வாகன்
என்கிற இந்த வடிவத்தை பற்றி ஏற்கனவே கதை கதையாம் காரணமாம் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில நம்ம ரொம்ப டீப்பா பார்த்திருக்கிறோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் குறிப்பாக சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அதாவது அர்த்தநாரீஸ்வரரை பார்த்த உடனே ஒரு காலகட்டத்துல எல்லாம் அதான் சொல்றேனே, நமக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம அதை அனுபவிக்க முடியும். இந்து கணேஷ் அம்மா வந்து தன்னுடைய இதுகளை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். இதுக்கு போயிருந்தேன். என்னது மதுரைக்கு போய் அங்கே இருந்த இந்த மாகேஸ்வர மூர்த்தங்களை எல்லாம் பார்க்க பார்க்க நீங்க சொன்ன அந்த கதையோட இது பண்ணி பார்க்கும்போது அவ்வளவு ஆனந்தமா இருந்ததுயா. நான் முன்னாடி அதெல்லாம் பார்த்திருக்கிறேன். அது வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷமாவோ அவ்வளவு ஒரு இதாவோ ஒண்ணையும் அந்த நுணுக்கங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவானது வருகிறது. ஏன்னா நீங்க சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரி நடந்த இது மாதிரி அதுகளை எல்லாம் இதுல வந்து கொண்டு வந்து அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, ஆனந்தமா இருந்தது. நீங்க அங்க இருந்திருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னாங்க. நான் இருந்திருந்தேன்னா நல்லா இருக்காது. ஏன்னா அனுபவத்தை வந்து யாரும் ஊட்டவே முடியாது. என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு நான் சொல்லலாம். அந்த அனுபவத்தினுடைய இதனால உங்களுக்கு வந்து ஒரு சில அனுபவங்கள் ஏற்படலாமே ஒழிய, நான் குடுக்கறத உங்களுக்கு குடுக்க முடியாது. அதனால அ என்னத்துக்காக இத சொல்ல வந்தேன் அப்டின்னா, அ மாதொருபாகன் அப்படிங்கிற அந்த வடிவம், இந்த வடிவத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இதுல என்ன சொல்ல வந்தேங்கிறத மறந்துட்டேன் நானு. சரி. ஓகே. இதுல வந்து ஆண், பெண் அப்படிங்கிற அந்த பெயருக்கான காரணத்தை பார்க்க போனால், ஆளுமைத்தன்மை உடையவன் ஆண். எப்படி? ஆளுமைத்தன்மை உடையவன் ஆண். பேணுகின்ற தன்மை உடையவள் பெண். ஒரு விஷயத்தை ஆளுகின்ற தன்மை உடையவனுக்கு பேரு ஆண் என்று பெயர். ஒரு விஷயத்தை பேணி பாதுகாத்து வளர்த்து எடுக்கக்கூடிய அந்த தன்மை உடையவளுக்கு பேரு பெண். இதுதான் வந்து நம்முடைய பெரியவர்கள் அப்படித்தான் ஆண், பெண்ணுன்னு பேர் வச்சிருக்காங்க. இங்கிலீஷ்காரனுக்கு பெண்ணே கிடையாது. பெண்ணையே அவன் மதிக்கவே மாட்டான். அவனுக்கு பெண்ணே கிடையாது. பாருங்களேன். மேன் தான் இது என்ன சொல்றது? மெயின் அவனுக்கு. அது வந்து மேன். அதாவது இதுவும் மனுஷன் தான். அது வந்து என்னது? கரு உள்ள மனிதன் அப்படின்னு பேரு. அந்த கருப்பை உள்ள மனிதன் அது. அதே மாரி மேல் அதான் இருக்கும். பெண்ண சொல்லும்போது இப்ப ஆண், பெண்ணுன்னு நம்ம தனித்தனியா பிரிச்சு சொல்றோம். வேறுபடுத்தி சொல்றோம் இல்லையா? அங்க சொல்லும்போது மேல், ஃபீமேல்ன்னு தான் சொல்லுவான். அது வந்து ஒரு ஒரு மென்மை கலந்த ஒரு ஆண் தான். அவன பொறுத்தவரைக்கும். அது மாரி கிடையாது. நம்மளுக்கு வந்து டோட்டலி டிஃபரெண்ட் அந்த அந்த அ ஆணுக்கும், பெண்ணுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த அடிப்படை தத்துவத்தை அழுத்திச் சொல்லக்கூடிய அருமையான மொழி நம்முடைய மொழிதான். ஆளும் தன்மை உடையவன் ஆண், பேணும் தன்மை உடையவள் பெண். பேணுகின்ற தன்மை உடையவளைத்தான் பெண்ணுன்னு சொல்ல முடியும். அப்போ எந்த ஒரு ஆண் ஆளும் தன்மை உடையவன் பேணும் தன்மையும் சேர்ந்தவனாக இருக்கிறானோ அவன் சிறந்த ஆணாக மாறுகிறான். அப்ப 2 கலந்து இருக்கணுங்கிறத குறிப்பதுதான் மாதொரு பாகனார் வடிவம். அதே மாதிரி பேணுகின்ற தன்மையுடைய பெண் எப்ப ஆளும் தன்மையோடு வருகிறாளோ அவள் சிறந்த பெண்மணி ஆகிறாள். அப்ப ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி 2 பேரும் சிறந்து விளங்கக்கூடியது எப்பன்னா, இந்த 2 தன்மைகளும் அவர்களிடத்திலே மேலோங்கி நிற்க வேண்டும். அப்ப வந்து அது வரும். இதுதான் வந்து இதை குறிப்பதுதான் வந்து மாதொரு பாகனார் என்கிற வடிவம். இந்த ஞானத்தை அற்புதமான ஞானத்தை சொல்வது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலா உள்ளார போய் இந்த வலதுசாரி, இடதுசாரி, அந்த வலது மூளை, இடது மூளை எல்லாம் வச்சு நான் நிறைய சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தேவை என்றால் நீங்க அதையும் போய் பார்க்கலாம். நம்மளுடைய சைவ மரபு அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல போயிட்டு சர்ச்சில் போய் சைவ மரபுன்னு அடிச்சீங்கன்னா வரும். இங்கிலீஷ்ல அடிக்கணும். SAIVA. மரபு
MERABU அடிச்சிங்கன்னா நம்முடைய சேனல் வந்துரும். அதுக்குள்ளார போங்க. அத தொட்டு நடராஜர் ஆடிட்டு இருக்கிற அந்த ஒரு இது இது மாரி வரும். இதுல பிளேலிஸ்ட்டுக்குள்ள போனீங்கன்னா நாயன்மார்கள், அடிப்படை பெண், கதை கதையாம் காரணமாம் இதுக்குள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து மாதொரு பாகனார் 11வது தலைப்புல இருக்கு. நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஆக இந்த வடிவம் என்பது அதாவது மாதொரு பாகனாக இருக்கக்கூடிய வடிவம் என்பது ஆண், பெண் இருவருடைய என்னது 2 பேரும் சரிசமம் என்று சொல்லப்பட்டது. டேய், டேய் யார்றா நீங்கல்லாம்? எங்கேருந்துடா வந்தீங்க? 2 பேரும் சரிசமம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது வேற பர்ப்பஸ்க்காக வந்தது. அது வேற பர்ப்பஸ்க்காக வந்தது. ஆனா, இது 2 பேருடைய தன்மையும் 2 பேருக்குள்ளயும் இருக்கு. இப்ப அதாவது ஒரு ஆண் எடுத்துக்கிட்டாலும், அவங்களுக்குள்ளயும் பெண் தன்மையும் இருக்கு. ஆனா, ஆண் தன்மை மேலோங்கி நிக்கும். அந்த இதை தாண்டி, அதுல பெண் தன்மையும் அவனுக்கு சேர்ந்து இருக்கின்ற போது, அது ஒரு சிறந்த ஆண் தன்மையாக இருக்கும். அதே மாரி பெண் தன்மை மேலோங்கி இருந்துச்சுன்னா, அவ பெண். அந்த பெண் தன்மையில ஆண் தன்மையும் மேலோங்கி இருக்கும்போது, நீங்க பார்த்திருக்கலாம். அது நார்மலா எல்லாரும் வேலை செய்றவங்க இருந்தாலும், அந்த பொண்ணு வந்து ஆம்பள மாதிரியா, அத எடுத்து நல்லா சிறப்பா செய்வாயா, அருமையா பண்ணுவாயா, அப்படின்னு சொல்லும்போது, அந்த பெண்ணுக்கு ஒரு பெருமை கிடைக்கும். நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்காங்க, ஆம்பள மாதிரி இருந்தா பெண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு. அப்படிலாம் இல்ல. இந்த ஆண் தன்மை அதுக்குள்ளார இருக்கணும். நீ எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஏதோ செக்கு மாடு மாரி போயிட்டு இருக்காம, அத வந்து ஒரு குறிப்பா, ஒரு கவனமா, ஒரு இதோட செய்யணும். அந்த மாரி வரணும். இப்போ வந்து எல்லாமே ஆண் தன்மைக்கு மாறிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. அது நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம மாதர் வாகனார முடிச்சுருவோம். அதே மாரி ஆணாக இருக்கிறான், ரொம்ப இதா இருப்பான்யா, ஆனாலும் செய்ய வேண்டிய விஷயங்கள, அந்த இதுகள எல்லாம் ரொம்ப கேர் எடுத்து, ஒவ்வொருத்தவங்களுக்கும் செய்ய வேண்டியதுகள் எல்லாம் பக்குவமா பார்த்து, பார்த்து செய்வான். அப்படிங்கும்போது, அவன் ஒரு சிறந்த ஆணாக கருதப்படுவான். இதுதான் புரிதல். ஆக ஆண், பெண் அப்படிங்கிற அந்த 2 தன்மையும் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளயும் இருக்கு. ஒரு முறை நான் இதை பற்றி படிக்கும்போது தான் இந்த ஈஸ்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டிரோன்லாம் படிக்கிறேன் நான். அப்போ டெஸ்டோஸ்டிரோன் அதிகமா இருந்துச்சுன்னா, அது வந்து ஆண் தன்மையாகவும், ஈஸ்ட்ரோஜன் அதிகமா இருந்துச்சுன்னா, அது பெண் தன்மையாகவும் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாது. ஆனா 2 பேருக்குமே 2மே இருக்கு. டெஸ்டோஸ்டிரோனும் எனக்கு ஆணுக்கும் இருக்கு. ஈஸ்ட்ரோஜனும் எனக்கு ஆண்களுக்குள்ள இருக்கு. அதே மாரி பெண்களுக்குள்ளரையும் டெஸ்டோஸ்டிரோனும் இருக்குது, ஈஸ்ட்ரோஜனும் இருக்கு. இது ஈஸ்ட்ரோஜன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதனால அவங்க வந்து அந்த பெண் தன்மையில இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அத ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் நல்ல உந்துதலோட செய்யணும்னா, டெஸ்டோஸ்டிரோன்ங்கிறது இருந்தாகணும். இல்லாட்டி அது டல்லா இருக்கும். அதனால 2 பேருக்குமே அது உண்டு. இது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளார இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நான் எதுக்காக சொல்ல வர்றேன்னா, 2ம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலை தான். நான் அது கொஞ்சம் என்ன சொல்றது? ஆ ம் தர்க்க ரீதியில பேசினேன் அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் ஆ பொதுவான விஷயமாக இதை பேசிட்டு இருக்கிறேன். தர்க்க ரீதியில பேசணும்னா, ஆண் தன்மை, அகரமாகிய அறிவு. ஏன்னா, இடது மூளை வந்து அறிவு சம்பந்தமான விஷயங்கள். அதாவது எப்படி சொல்றது? ஒரு லாஜிக்கல், சிஸ்டமேட்டிக், அப்புறம் சப்ஜெக்டிவ் அந்த மாரி போகும். வலது மூளை வந்து இது என்னது? உணர்வு சம்பந்தமானது. அது உகரமாகிய உணர்வு. ஓகே. அது வந்து இந்த ஃபீலிங்ஸு, அப்புறம் ம் இன்ட்யூஷன்ஸ், அதாவது நுண்ணுணர்வுகள். அடுத்தது அடுத்தது வந்து கிரியேட்டிவிட்டி அந்த மாரியான விஷயங்கள்லாம் வரும். இப்போ இந்த மாதிரி 2மே நம்மகிட்ட இருந்தாலும், இதுல ஒரு சைட மட்டும் நம்ம இது பண்ணோம்னா, அது சரி கிடையாது. இது 2 சேர்ந்து நம்ம மேல இருக்கக்கூடியது தான் ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் அது உயர்நிலை என்பதை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஞான வடிவம். மாதர்வாகன் வடிவம். ரொம்ப சிறப்பான ஒரு வடிவம். இந்த வடிவத்தை வணங்கி வழிபடுவதனால, நமக்குள்ளர இந்த 2 தன்மைகளும் ஆ நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு இது பண்ணி,
அந்த உலகத்திலே ஒரு சிறந்த ஒரு மானிடனாக நம்ம வாழ முடியும் என்பது அடியேனுடைய புரிதலாக இருக்கிறது என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். குறிப்பாக இந்த 5 முகூர்த்தங்கள்ல ஏதாவது ஒரு முகூர்த்தம் வந்து ஆம், சாமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மேற்கு சுவரில இருக்கும். அதுதான் ஒரு முக்கியமா. ஏன்னா இது எல்லாமே வந்து இந்த 5 முகூர்த்தங்களும் மேற்கு நோக்கிய சத்யோஜாத முகத்திலிருந்து வந்தவை என்கிற காரணத்தினால, அவைகள வந்து அந்த மேற்கு நோக்கிய இதுல அ கோ கோஷ்டத்துல வச்சிருப்பாங்க. கோஷ்டம்ங்கிறது கருவறையை சுத்தி இருக்கக்கூடிய சுற்றுச்சுவர். அதுல வச்சிருப்பாங்க. அங்கே இருப்பார் சுவாமி. இது என்று தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன். உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகளை இன்னும் கொஞ்ச நேரத்துல இப்ப இத முடிச்ச உடனே நீங்க கேட்க ஆரம்பிக்கலாம். நான் மைக்கெல்லாம் ஓப்பன் பண்றேன். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.